கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணித்தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோடய ஜாப்க்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு சிலுவையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது இந்த நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலிருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலிருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்கணுமா? ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி நின்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே வேரூன்றி நின்றால், தேவனுடைய சித்தத்திற்குள்ளே வேரூன்றி நின்றால், இந்த உலகத்தில் எந்த தீய சக்திகளும் அவர்களை அசைக்க முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வார்த்தையில் கட்டப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் மேலே கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின் மேலே அவைகள் கட்டப்படுகிறபடியினாலே எந்த புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. இன்னைக்கு பிறகு அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை. பிசாசு இனி உங்களை அசைக்க முடியாது. ஆமேன். மந்திர தந்திரங்கள் இனி உங்களை அசைக்க முடியாது. காரணம் இயேசுவாமி சொல்லிட்டாரு, இன்னைக்கு உன்னை வேரூன்றி நிற்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமாம். யார் யாருக்கு வேலை நிலைக்குமா நிலைக்காதா, சீட்டு கிழிச்சிருவாங்களா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்ற பயத்தில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பனியை போல இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல நான் இன்னும் ஷைன் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் வேரூன்றி நிலை நிற்பேன் என்று சொன்னீங்களே, இந்த வேலையை எனக்கு நிலைநிறுத்தி தாரும் என்று நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் அந்த வேலையை உங்களுக்கு நிலைநிறுத்தி தருவார். ஹல்லேலூயா. சிலர் யோசிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு இப்போ நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற கேள்விக்குறியில் இருக்குது. டியூ கட்ட முடியலை, ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறான், அந்த வீடை எனக்கு ஆண்டவர் நிலைநிறுத்தி தருவாரா? சிலர் நினைக்கிறீங்க, ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக் வாங்கினோம் பிரதர், பைக்கு டியூ கூட கட்ட முடியாத அளவுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இதுக்கு மேலே நான் சைக்கிளில் போனால் ஒரே என்னை பார்த்து சிரிக்கும், இந்த பைக் எனக்கு நிற்குமா நிற்காதா? சிலர் நினைக்கிறீங்க, நான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கினேன், இப்போ தான் அந்த காருக்கு டியூ கட்ட முடியலை, ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க, பேங்காரங்க மிரட்டுறாங்க, வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. இது நிலைக்குமா நிலைக்காதா? ஒரு கேள்விக்குறை. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தின்படி நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, ஒருவேளை தேவ சித்தத்திற்கு முன்பாகவே நான் தெரியாமல் ஆசைப்பட்டு இதை வாங்கியிருந்தா கூட தயவு செய்து எனக்கு இன்றைக்கி மன்னிப்பு தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே,
மனப்பூர்வமாய் நான் உன்னை சிநேகிக்கிறதுனால நீ செய்த தப்பு, ஒருவேளை தேவ சித்தத்துக்கு புறம்பான காரியங்களை நிமித்தம் அடைந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேன்னு சொன்னீங்களே, நீர் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பொது மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, தேவ சித்தம் இல்லாமல் நான் ஒன்றை செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வேரூண்டி நிலை நிற்க முடியாதபடிக்கு, ஸ்டெடியான வேலை இல்லாதபடிக்கு, ஸ்டெடியான அந்த இன்கம் இல்லாதபடிக்கு நீ தடுமாறிட்டு இருந்தா, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கதறி, ஆண்டவரே நான் தவறு பண்ணினது உண்மை, என்னை மன்னியும், எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும், தயவு செய்து என்னை கேவலப்படுத்தாமல் இந்த ஒரு முறை மட்டும் இந்த கடன்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. நான் சில நேரத்தில் சில பிள்ளைங்க அழுதுட்டு வருவாங்க, என்ன செய்கிறேன்னு தெரிலையா, ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, அது என்னால் தாங்க முடியாது, ரோட்டில் எல்லாம் என்னை விட்டு கேவலப்படுத்துவாங்க. நான் சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், ஆண்டவரே, உங்களுக்கு என் பிள்ளை மேலே கோபம் இருந்தால் நீங்களே தட்டி ஒரு அடியை கொடுத்து உள்ளால் உட்கார வைங்க, கண்டவன் என் பிள்ளை மேலே கை வைக்க நீர் அனுமதிக்கக்கூடாது, போகிறவன் வர்றவன் எல்லாம் ரோட்டில் நின்று என் பிள்ளைகளை தூற்ற நீர் அனுமதிக்கக்கூடாது, என் பிள்ளைகள் அப்படிப்பட்ட அவமானத்தோடு வருகிறதை என்னால் தாங்க முடியல, நீ என்னை போல அல்ல, என்னிலும் மனதிருக்கமுள்ள தேவன், நீர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டோட கதறி இருக்க எத்தனை நாள் ஜெபத்தில், உங்களுக்கு கோவம்னா ஒரு அடி அடித்து நீங்களே உள்ளே போட்டுருங்க, ஆண்டவர் அடுத்தவன் என் பிள்ளை மேலே கை வைக்கக்கூடாது. ஒரு அன்பான தகப்பன் தன் பிள்ளையை எவ்வளோ வேணாலும் கண்டிப்பார், பரம்படித்து அடிப்பார், கோவம் வந்தால் பெல்ட் எடுத்து கூட அடிப்பார். ஆனால் அதே பிள்ளை வெளியே போனதுக்கப்புறம் யாராவது அந்த பிள்ளை ஒரு சின்ன தட்டுனா போதும் அந்த தகப்பனால் தாங்க முடியாது, இந்த தாயால் தாங்க முடியாது, ஓடி போவாங்க, நீ எப்படி என் பிள்ளை மேலே கையை வைக்கலாம், ஏனென்றால் சிநேகம், பிள்ளையின் மேல அன்பு, அந்த அன்பு என்ன பண்றேன்னு தெரியாத அளவுக்கு குருட்டுத்தனமா எதையாவது ஒன்று பண்ண வைக்கும். அப்படிப்பட்ட அன்பு தகப்பன் அன்பு, அப்படிப்பட்ட அன்பு அந்த தாயினுடைய அன்பு. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே, என் வேலையை இழந்து நிற்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு வழி திறந்தே ஆக வேண்டும், நீங்கள் வழி திறக்கலைன்னா நான் இந்த உலகத்தில் பிழைச்சிருக்க முடியாது, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு ஒரு வழியை திறந்து தார். ஆண்டவர் வழி திறக்கிறவர். இன்னைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு பிறகு நீங்கள் வேரூன்றி காலூன்றி நிலை நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த கல்வாரி திருசிலுவைக்கு கீழாக நின்றிருக்கிற உங்களுக்கு கல்வாரி சிநேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு அள்ளி விடுகிறார். இந்த கல்வாரி சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகம்? முதலாவது, இந்த கல்வாரி சிநேகம் விழுந்தவர்களை கைதூக்கி விடுகிற சிநேகம். சங்கீதம் 146 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, குருடரின் கண்களை அவர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கைதூக்கி விடுகிறார், காரணம் கர்த்தர் அவர்களை சிநேகிக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுகிறார், காரணம் கர்த்தர் அவர்களை சிநேகிக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா மட்டம் தட்டப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்து வருகிறத பார்த்து சந்தோஷப்பட முடியாது, மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா வரணும், நீ இன்னும் நல்லா படிடா, நீ டாக்டர் படிடா, நீ என்ஜினியர் பண்ணுறா, நீ கலெக்டர் ஆகடான்னுவாங்க. ஆனால் சொந்த தங்கச்சி பையன் வந்து கேட்பான், மாமா நான் மெடிக்கல் காலேஜுக்கு போகலான்னு நினைப்பேன். ஏய், எதுக்கு மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் போகிற, ஒரு டிப்ளமோ போ, உங்கள் அம்மா என்ன அவ்வளோ பணமாக வச்சுருக்கா, அவள்கிட்ட எங்கே பணம் இருக்கு? மட்டம் தட்டுகிறவர்கள். நல்ல தாய்மாமான்னு என்ன சொல்லணும் தெரியுமா? தைரியமாக போடா, அம்மா ஏதாவது கஷ்டப்பட்டா நான் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன், நீ போ, நீ நல்லா ஆகணும். உங்கள் அம்மா கஷ்டப்படுறா, உங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு, என் தங்கச்சி கஷ்டப்படுறா, நீயாவது படித்து நல்லா விடா, தைரியமாக போய் சேரு, நீ டாக்டர் ஆகுன்னு சொல்லணும். நிறைய பேர் இன்றைக்கு மட்டம் தட்டுகிறதில் இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி மட்டம் தட்டப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைதூக்கி விடுவாரா? சில நேரத்தில் தன்னுடைய உடன்பிறப்புகளிடத்தில், உடன் பிறந்த சகோதரிகளிடத்தில், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாண்ணா, அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, பிள்ளை எப்படியாவது ஃபீஸ் கட்டி இந்த மாதம் எப்படியாவது கடைசி ஃபைனல் இயர் வந்துட்டான், எப்படியாவது ஃபீஸ் கட்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னு போனால் நிறைய சகோதரிகள் இன்றைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. என்கிட்ட அப்படி வந்து
யாராவது என் அக்காட்ட போனேன் உதவி செய்யலை, அண்ணங்கிட்ட போனேன் உதவி செய்யலை, எங்கள் மாமாட்ட போனேன் உதவி செய்யலை அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, அவங்கள்ட்ட எல்லாம் போய் என் பிள்ளைகளை கையேந்த விடுறீங்க. நீங்கள் பெரிய செல்வ சீமா, என் பிள்ளைகளுக்கு நீர் தகப்பன். உங்ககிட்ட நான் பிள்ளைங்க கையேந்தணும், நீ மனுஷங்கிட்ட கையேந்தக்கூடாது. உலக மனுஷங்கிட்ட போய் என் பிள்ளைங்க கையேந்தக்கூடாது. 2 கரங்களை விரித்து இப்படியே சொல்லுவேன். அப்படியே கரத்தை விரித்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. பரலோகம் படியளக்கிற பரலோகம். படியளக்கிற பரலோகத்துக்கு நேராக என் பிள்ளைங்க கை விரித்து நிற்கிறாங்கப்பா. உங்க முன்னால கையேந்தி நிற்கிற பிள்ளைகள் இனி எந்த மனுஷன் முன்னிலையும் கையேந்தி நிற்க நீர் அனுமதிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட உரிமையோட கேட்பேன். நான் சொல்வேன், அவங்களுடைய சொந்த அண்ணன் தம்பி உதவி செய்யாமல் இருக்கலாம். நான் ஒரு ஆவிக்குரிய சகோதரன், என் பிள்ளைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். என் பிள்ளைக்காக நான் கேட்குறேன். எனக்கு அப்பா இருந்தாலும் நான் ஒரு ஆவிக்குரிய அப்பா, ஆவிக்குரிய சகோதரன். என் பிள்ளைக்கு நீங்கள் ஏதாவது செய்தே ஆகணும். அன்போடு கேட்பேன் எங்கள் அப்பாட்ட, அழுது கேட்பேன் எங்கள் அப்பாட்ட, தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை என்னால் பார்க்க முடியலப்பா. இந்த பிள்ளைகளுடைய மனவேதனை என்னால் தாங்க முடியல. ஏதாவது பண்ணி கொடுங்க. நான் அடுத்த முறை பார்க்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். அடுத்த முறை அழுதுட்டு என் பிள்ளைங்க வந்து நிற்கக்கூடாது. இந்த இடத்துல கதறி கேட்பேன், ஆண்டவர் செய்கிறதை பார்த்திருக்கிறேன். மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் கைதூக்கி விடுகிற தேவன். நான் சொல்லுவேன், அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறாரு, அண்ணன் மட்டும் மனசு வச்சா என் பிள்ளைய கொஞ்சம் கைதூக்கி விடலாமே. என் மாமா ஊருக்கே வேலை வாங்கி கொடுக்குறாரு, ஊருக்கெல்லாம் உதவி செய்கிறாரு, எங்கள் மாமா மட்டும் மனசு வச்சா என் பிள்ளைய கொஞ்சம் கைதூக்கி விடலாமே. என் மாமா மனசு வச்சா என் புருஷனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாமே. ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலை கூட வாங்கி கொடுக்கல. எத்தனையோ பெரிய அரசாங்கத்தில் வேலைக்கு வச்சிருக்கிறாரு என்றெல்லாம் சில பிள்ளைகள் அலைவார்கள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, யாரும் என் பிள்ளைகளை கை தூக்கி விட வேண்டாம், யாரும் வேலை வாங்கி கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, பரலோகத்தில் நீங்கள் மனசு வச்சா என் பிள்ளைக்காக ஒரு போஸ்டர் நீர் கிரியேட் பண்ண முடியும். என் பிள்ளைக்காக ஒரு போஸ்டர் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஆண்டவர் நமக்காக ஒரு பிராஞ்சையை உருவாக்குவார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கை தூக்கி விடுகிற சிநேகம். மடங்கடிக்கப்பட்டவர்கள், மட்டம் தட்டப்பட்டவர்கள், அவர்களை கை தூக்கி விடுகிறது ஆண்டவருடைய சிநேகம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, எல்லாரும் என்ன மட்டம் தட்டுறாங்க, என் பிள்ளைகளை மட்டம் தட்டுறாங்க. சில பிள்ளைங்க எல்லாம் கவுன்சிலிங் வரும்பொழுது வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமாரெல்லாம் வந்து சிலர் அழுவாங்க, அங்கே யாரை பார்த்தாலும் என்ன டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த டிஸ்கரேஜ் அப்படின்றது வந்து மட்டம் தட்டுறதுக்கு அடையாளம், மடங்கடிக்கப்படுகிறதுக்கு அடையாளம். ஒரு நாளும் அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசாதீங்க, ஒரு நாளும் அடுத்தவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி பேசாதீங்க. நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, செய்ப்பா, நல்லா செய், நான் ஜெபம் பண்ணுறேன். உங்களால் பணம் கொடுத்து உதவி பண்ண முடியலையா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியவில்லை, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபம் இந்த பிள்ளைக்கு இந்த தேவையை சந்திக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமாம், இன்னைக்கு எத்தனை பேர் அடுத்தவங்களால் மட்டம் தட்டப்பட்டு இந்த இடத்துல மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறீங்களோ, இந்த நாள் உங்களுடைய 10 நாள். ஹல்லேலூயா! ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கை தூக்கி விடுகிற நாள். ஹல்லேலூயா! இந்த வசனம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுகிறார். காரணம், கர்த்தர் அவர்களை சிநேகிக்கிறார். யாம் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கை தூக்கி விடணும், என்ன அவசியம்? கர்த்தர் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறத எங்கள் அப்பாவால் பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றத எங்கள் ஏசுவாமியில் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் கஷ்டப்படுறதை நான் பார்க்க மாட்டேன், உங்களுக்காக ஒரு வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்குவேன். எத்தனை பேர் நான் படித்த படிப்புக்கு எங்கள் பட்டணத்தில் வேலை இல்லை, ஆனால் வயசான பெற்றோர்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள நான் கவனிச்சாகணும், எனக்கு இந்த பட்டணத்தில் வேலை வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, இந்த வசனத்தின் படியாக ஆண்டவரே நீர் உருவேற்படுத்துகிற யெகோவா, வாய்ப்புகளை உருவாக்குகிறவர், ஒன்றுமில்லாத அவாந்தர வழிகளிலே நீரூற்றுகளை ஏற்படுத்துகிறவர், உண்டாக்குகிறவர். எனக்காக எங்கள் ஃபீல்டில் ஒரு கம்பெனியை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, எங்கள் ஃபீல்டில் ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, ஆண்டவர் செய்வார். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். மடங்கடிக்கப்பட்ட பிள்ளைகள்,
மட்டம் தட்டப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே ஆண்டவர் அவர்களை கைதூக்கி விடுகிறார். காரணம் அவருடைய கல்வாரி சிநேகம். நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாத ஒரு சிநேகம். நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க அவரால் முடியவே முடியாது. நீ வேதனைப்படுகிறதை பார்த்து கொண்டு என் ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் செய்கிறவர். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். முதலாவது கல்வாரி சிநேகம், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிடுகிற சிநேகம். இரண்டாவது கல்வாரி சிநேகம், இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிற சிநேகம். இடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற சிநேகம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இப்படியாய் சொல்லுகிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார். ஆம், அநாதி சிநேகத்தினாலே உன்னை நான் சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சொல்லுடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். சமாரியாவின் மலைகளிலே போய் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பாய். இன்றைக்கு உன்னுடைய தொழில் கூடம் இடிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய வேலை ஸ்தலம் இடிக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய ஊழியம் உடைக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடைய ஊழியத்தில் எதிர்ப்புகள் வந்ததன் நிமித்தம் ஊழியத்தையே விட்டுட்டு பேசாமல் வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். அவசியமே இல்லை. ஊருக்கு பயந்து ஒரு நாளும் முடிவெடுக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்ததை முடிவு பரியந்தம் தேவனுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன், என்னுடைய காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்து கொண்டேன். எனவே இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, என் காருண்யத்திலான உன்னை இழுத்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய அநாதி சிநேகத்தினால நான் உன்னை சிநேகிக்கிறேனே, அந்த சிநேகத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தும்படி இனி நீ மறுபடியும் கட்டப்படுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் உன்னை வேலையில் வைப்பேன், மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவேன், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சொல்லுகிறவருடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்பட்டு போய் சமாரியாவிலே போய் ஒரு தோட்டத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், ஒரு மணவாளனை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், ஒரு மணவாட்டியை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ போய் அதன் கனியை புசிப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிறைய குடும்பங்களிலே சுப நிகழ்வுகள் நடக்காமல் ஒரு குறிப்பிட்ட வயதானதற்கு பிறகும் பிள்ளைகள் திருமணம் நடக்காத நிமித்தம் வெக்ஸான நிலைமையில் வந்திருக்கிறீங்க, மன உடைஞ்சு வந்திருக்கிறீங்க. கல்வாரி சிநேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்றுகிறபடியினாலே, காருண்யத்தினால் உங்களை அவர் சேர்த்து கொள்ளுகிறபடியினாலே, உங்கள் அப்படிப்பட்ட அவல நிலைக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஆண்டவர் உனக்காக சமாரியாவிலே ஒரு நல்ல குடும்பத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறார். போய் அங்கு திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய பலனை அனுபவிப்பாய். நம்முடைய ஆண்டவர் இடிக்கிறவர் அல்ல, இடிக்கப்பட்டவைகளை எடுப்பித்து கட்டுகிறவர். நம்முடைய ஆண்டவர் பிடுங்குகிறவர் அல்ல, பிடுங்கப்பட்ட வாழ்க்கையை நாட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தொழில் கூடம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எதிர்காலம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எடுப்பித்து கட்டுகிற கல்வாரி சிநேகம். இந்த வாழ்க்கை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவார். என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் இன்றைக்கு எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். புருஷன் விட்டுட்டு போயிட்டாருன்னு கவலைப்படுறியா? ஆண்டவருடைய கல்வாரி சிநேகம் காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொண்ட ஆண்டவர் உன் புருஷனை இழுத்து கொண்டு வந்து உன் பாதப்படியில் போடுவார். கல்வாரி சிநேகத்தினாலே காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொண்ட ஆண்டவர் உன் மனைவியை இழுத்து கொண்டு போடுவார், உன் புருஷனை இழுத்து கொண்டு போடுவார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏன்னா அவருடைய சிநேகம் எடுப்பித்து கட்டுகிற சிநேகம், இடிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிற சிநேகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வாய்ப்பு கொடுக்கிறேன். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வருகிறது, வாழ வாய்ப்புகள் வருகிறது, வேலைக்கு வருமானத்திற்கு வாய்ப்புகள் வருகிறது. வாய்ப்பை இழந்து போன உங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். காரணம் அவருடைய கல்வாரி சிநேகம். அல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரியே, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இதோ உனக்கு முன்னே போகிறார். வாசலால் உட்பிரவேசித்து
கோணல் மாணல்களை செம்மையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி உன்னையும் உன் குடும்பத்தையும் சமாதானத்திலே நிலைநிறுத்தும்படி சமாதானத்தின் பிரபு இதோ உனக்கு முன்பாய் போகிறார். உன் சீர்கேடுகளை எல்லாம் நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை மனப்பூர்வமாய் நான் சிநேகித்தேன். என் கோபம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று மகனே, என் கோபம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று மகளே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு பிறகு என் பிள்ளைகள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர் விரும்பாத காரியம் இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எந்தெந்த பிள்ளைகள் சீர்கெட்டு போன நிலைமையில இந்த இடத்துல வந்திருந்தால் சீர்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை சீர்படுத்தி இருக்கிறேன். துர்நாற்றம் அடித்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிறகு வாசனை பொருந்தின வாழ்க்கையாக மாறும்படி ஊழியக்காரனாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சிலுவையின் நிழலிலே நாங்கள் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்த ஆண்டவர், என் பிள்ளைகள் மேல் வைத்திருந்த கோபத்தை மாற்றின ஆண்டவர், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு பனியை போல இப்பொழுது இறங்கி வருவீராக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்குவதாக. பனியை போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே இப்பொழுது நீர் வந்து இறங்குவீராக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழானவைகள் எல்லாம் ஓடி போவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மாந்திரீக கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே அழிக்கப்படுவதாக. எல்லா செய்வினை கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்படுவதாக. தெய்வீக விடுதலை என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உம்முடைய இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னீரே, உண்மையான விடுதலையை என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் தருவீராக. தேவனுடைய வல்லமை என் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. காண்டாமிருகத்திற்கொத்த பலன் என் பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்குகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறோம். இதுவரைக்கும் வாழ்க்கையில ஷைன் பண்ண இல்லை என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். பிரகாசமான நல்ல வேலை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு பிறகு வேரூன்றி காலூன்றி நிலை நிற்பார்களாக. இவர்கள் இருக்கிற வீடு இவர்களுக்கு நிலை நிற்கட்டும். இவர்கள் இருக்கிற வேலைகள் இவர்களுக்கு நிலை நிற்கட்டும். இவர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையின் வரங்கள் நிலை நிற்கட்டும். இவருடைய வருமானங்கள் நிலை நிற்கட்டும். பாவத்திலிருந்து இவர்களை தூக்கி விடும். சாபத்திலிருந்து இவர்களை தூக்கி விடும். அநியாயத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து இவர்களை தூக்கி விடுவீராக. பஞ்சங்களிலிருந்து பற்றாக்குறைகளிலிருந்து இவர்களை தூக்கி விட்டு நீர் அழகு பார்க்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299479999 மற்றும் 98414371
999. Email exodusholytools@gmail.com. Website www.exodusholytools.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.